கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டி வணக்கம். 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 இன்றைய தினம் வேலூர்ல வேலூரே சந்திக்கக்கூடிய வகையில் விஜய் அவர்களுடைய அந்த வாகன பிரச்சாரமானது நடைபெற்றது. முக்கியமாக பார்த்தோம்னா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில 27 நிமிடம் விஜய் அவர் திமுக பல்வேறு கோணங்களில் தாக்கி பேசியிருக்காங்க. ஊழல் கட்சி, உங்ககிட்ட கட்சி ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்துச்சு, எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் பாஜகவை திட்டி பேச கிடையாது. கூடுதலா பார்த்தோம்னா திமுக தற்போது கொடுக்கின்ற பல்வேறு திட்டங்கள், அதாவது இலவச கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், பெண்கள் உரிமை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு திட்டங்களை பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்தோம்னா இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவோம், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும், அனைத்து துறைகளையும் பாதி பெர்சன்டேஜ் பெண்களுக்கு கொடுப்போம், பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்காங்க. கடுமையா திமுக சாடி வருகின்ற தேர்தல் திமுக விசஸ் டிவிக்கு ஏதான்ற மாதிரி பல்வேறு கருத்து வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அவர் டெல்லியில விசாரணைக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, சிபிஐ விசாரணைக்கு பிறகு. அதுக்கு பிறகு இந்த வேலூர் கூட்டம், அதில் விஜய் நடந்துக்கிட்ட முறை ரொம்ப அவரே அம்பலப்படுத்திக்கிட்டது. தான் ஒரு சங்கியினுடைய ஒரு எடுபடியாக பேசுகிறாரு அப்படின்றத அவர் நிரூபிச்சுக்கிட்டார். எப்படின்னா, வழக்கமாக எல்லா கூட்டங்கள்லையும் பாஜக கொள்கை எதிரின்னு பேசுகிறவர் இந்த தடவை கொள்கை எதிரின்னு பேசல. பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு வருவார்ல, அந்த வழக்கமான வரிசை இதில் இல்லை. வரிசை பாடத்தில் இதை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வச்சிருக்க ஆப்பு அப்படி. ரைட்டா? வரிசை பாடம் சும்மா மறக்காது. சரியா? அது ஒரு செலக்டிவ் அம்னீசியான்னு சொல்லுவோம்ல, தேர்ந்தெடுத்த மறதி. அதுதான் இதனால் நடந்திருக்கு. ஏன் அப்போ கொள்கை எதிரின்னு பேசலை? அது மட்டும் இல்லை, இதில் அடுத்த கட்டமாக போய் காப்பாற்றுறாரு. என்ன தெரியுங்களா? இது என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷனா பாஜகவை பற்றி பேசுறதுக்கு? திமுக என்னமோ எனக்கு எதிரி பாஜக தான் பேசுறீங்க. டெல்லி தான்றீங்க, மோடி தான்றீங்க. இது என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷனான்றீங்க? அதாவது அதிமுக கூட்டணியுடைய தலைமையே பாஜகன்னு தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சாமானிய அதிமுக தொண்டர்கள், சாமானிய மக்களுக்கே தெரியும். அது விஜய்க்கு தெரியாது. அதிசயமா இருக்கு. பாஜக தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்குதுப்பா. சரியா? அதை பத்தியே உங்களுக்கு தெரியலைன்னா அவ்வளோ அறியாமையில் இருக்கிறீங்க நீங்க. ரைட்டா? பாஜக மாநில அரசுல ரோலே இல்லைன்னு சொன்னீங்கன்னா இது அதை விட முரட்டு அறியாமை. நேற்று கூட மகாராஷ்டிராவில் முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு ரத்து பண்ணியிருக்காங்க. யாரு? பாஜக. மாநில ஆட்சியில் அவங்க செஞ்ச வேலை. நேற்று பீகாரில் பள்ளிகளை சுற்றி இருக்கக்கூடிய கறிக்கடைகளை பூரா மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன்னா மாணவர்கள்ட்ட வன்முறை குணம் குறையிறதுக்காக பள்ளிகளை சுற்றி இருக்கக்கூடிய கோழிக்கடை, கறிக்கடை எல்லாத்தையும் மூட சொல்லியிருக்காங்களாம். எப்படிப்பட்ட ஆட்சின்னு பாருங்க. அப்போ இதுதான் மாநில ஆட்சி, பாஜகனுடைய மாநில ஆட்சி. ரைட்டா? அப்போ இது பாராளுமன்ற எலெக்ஷனா? நீங்கள் ஏன் பாஜகவை பற்றி பேசுகிறீங்கன்னு சொன்னால் இது யாருடைய குரல்? என்ன ஆச்சு? பாஜகக்காரனே நாங்கள் இருக்கோம் அவன் சொல்லி போராடிட்டு இருக்கான். சரியா? நீங்கள் அவங்க இல்லை அவங்கள விட்டுருங்க, என்கிட்ட வாங்க, அவங்கள்ட்ட விட்டுருங்க, என்கிட்ட வாங்க. தூய சக்தி நான் தான், என்னை ஜீப்ல ஏற்றிட்டு போங்க, என்னைய ஜீப்ல ஏற்றிட்டு போங்க, நான் தான் எதிர்கட்சி. என்னை கண்டுக்கவே மாட்டாங்கன்னு ஒரு கருத்தை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்றத சொல்றாரு. சரியா? ஏன் கண்டுக்கறல அப்படின்னா, நீங்க உண்மையிலேயே எதிரி இல்லை. இன்னைக்கு ஒரு கட்சியை எடுத்து வந்திருக்கிறீங்க, ஆனா அஜெண்டாவே இல்லாம இருக்கீங்க. நாம் தமிழரும் எதிரி இல்லை, விஜயும் எதிரி இல்லை. ஏன் தெரியுங்களா? இவர்களுக்கு அஜெண்டாவே இல்லை. என்ன? நான் வந்தால் சீமான் ஒரு சீரீஸ் சொல்றாரு. இப்ப இன்னைக்கு விஜய் சொன்ன சீரீஸ் என்ன? இவர் கல்வியில் என்ன சீர்திருத்தம் கொண்டு வருவாராம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு நல்லா விவரம் கொடுத்து, ஒன்றிய போட்டித் தேர்வுகள் வருதுல, அதுக்கு தயார் பண்ணுவாராம். பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. நுழைவுத் தேர்வுகளையே தடை செய்யணுன்றது கொள்கை திமுகவுக்கு. ஓகே. சரியா?
நுழைவுத் தேர்வுல தடை செய்யணுன்றது தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. அனைத்து உயர்கல்விகளுக்கும் நுழைவுத் தேர்வுகள், அனைத்து வகையான நுழைவுத் தேர்வுகளையும் தடை செய்யணும். ஏன்னா இது ஏழை, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மாணவர்களை இது வடிகட்டுற முறையா இருக்கு. இந்த வடிகட்டிகளை பூரா ஒழிக்கணும்னா ஒன்றிய நுழைவுத் தேர்வு முறையை பூரா ஒழிக்கணும். எங்க பிள்ளைங்க ஏற்கனவே 12 வருஷம் படிச்சு வர்றத வீணாக்குறத ஏத்துக்கிற முடியாதுன்னு போராட்டம் நடக்குது. ரைட்டா? இவங்க என்ன சொல்றாங்க, அந்த நுழைவுத் தேர்வுக்கு இன்ஸ்டியூட் நடத்துவாங்களாம். இது பாஜகவினுடைய அஜெண்டா. ஓகே. புரியுதுங்களா? அப்ப இவர்களுக்கு பாலிசியே இல்ல. போக்குவரத்துல என்ன மாற்றம் கொண்டு வருவாங்கன்னா, ஒரு சில மலை கிராமங்கள்ல போக்குவரத்து இல்லையா, சரியா? அதுக்கு ஒரு பஸ் விடுவாராம். அப்புறம் ஒரு சில மலை கிராமங்கள்ல மருத்துவ வசதி இல்லை, கல்வி வசதி இல்லை, அதை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். அதாவது இங்க மலை கிராமங்கள், அப்படி போக்குவரத்து இல்லாத மலை கிராமங்கள், சாலையே இல்லாத கிராமங்கள் தான். சாலை இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் மினி பஸ், ஷேராடா எல்லாம் லிங்க் வந்து இருக்கு இப்போ தமிழ்நாடு முழுக்க. ரைட்டா? இதுவும் இல்லாத ஒரு சில கிராமங்கள் அப்படியே இருக்கலாம். இருந்தாலும் 1 கிலோமீட்டர் 2 அப்படி கிலோமீட்டர் இருந்தாலும் அது விதிவிலக்கான விஷயம். ஒரு ஆட்சியாளர் விதிவிலக்கை பத்தி பேசக்கூடாது, சரியா? 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா ஒரு 10,000 பேர், ஒரு 5,000 பேர் சந்திக்கிற பிரச்சனைய பெரிய பிரச்சனையா பேசுறது ஒரு பாலிசி பார்வை இல்லை. 7.25 கோடி பேருக்கு என்ன உடனடியான பிரச்சனையா இருக்கிறது எல்லாம் நீங்க முதன்மையா வச்சு பேசி கடைசியா அந்த விஷயங்களே அட்ரஸ் பண்ணலாம், தப்பில்லை. ஆனா பேசுறதுக்கு மேட்ரு இருந்தா தானே அவங்க பேசுவாங்க. வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாரு விஜய். இந்த ஒரு திட்டங்கள் எல்லாமே திமுகவோட காப்பி மாதிரியே தெரியும். ஏற்கனவே காப்பி. ஆல்ரெடி திமுக காப்பி கூட அடிக்கலைங்க. காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும் ஒரு மாணவனுக்கு, ஓகே. சரிங்களா? என்ன புத்திசாலித்தனம் வேணும்? அவன் எழுதுறது இருக்குல்ல, அவன் எழுதுறத வாசிச்சும் தெரியணும். ஓ. தூரத்துல அவன் இப்படி ஒண்ணு இருக்கு, ஒரு அரை வரையா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த பாடத்துக்கு சம்பந்தப்பட்டன்னு உனக்கு தெரியணுங்களா? இங்க 20 கேள்வி இங்க இருக்கும். அவன் எழுதுறது 4 வரி எழுதியிருந்தா இதுல எந்த கேள்விக்கு அது தொடர்புடைய ஆன்சர் தெரிகிற அளவுக்கு ஒரு அறிவு வேணுங்களா? அது கூட இல்லை விஜய்க்கு, சரியா? அப்ப இவர்கள் போலி அரசியல் கட்சிகளை வச்சு நடத்துறாங்க. இது போலி அரசியல் கட்சி. இதுவும் சரி, நாம் தமிழரும் சரி, ரியல் இஷ்யூவா பேசுறது இல்லை. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். விஜய்க்கு இந்த சப்ஜெக்டே தெரியல. அதாவதுங்க, அரசியல் வந்துட்டு இந்த நாட்டு தேச வளங்களையும் அதிகாரத்தையும் நாம யாருக்காக பயன்படுத்த போறோம், எப்படி பயன்படுத்த போறோம்ன்றதான் அரசியல். இதை பத்தி எந்த புரிதலும் இல்லை, ரைட்டா? இவர் ஏதோ ஸ்டாலின் கிட்ட மல்யுத்தம் போற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. மல்யுத்தம் போறது, ஒத்தைக்கு ஒத்த வான்னு கூப்பிட்ற நம்ம ஊர்ல செய்வேன். நம்ம பசங்க சொல்லுவாங்கல்ல, இன்டர்வெலுக்கு நீ வாடி, ஒத்தைக்கு ஒத்த நீ நானும் ஒத்தைக்கு ஒத்த நிற்கிறோம், சட்டையை கழட்டிட்டு வந்துடும். இதுதான் இப்போ ஒரு ஜல்லிக்கட்டுல புல்லுக்கட்டு கொடுத்த கதையை சொல்றாரு. அதாவது ஜல்லிக்கட்டு வந்துட்டு புல்லுக்கட்டு கொடுக்கிற போட்டி இல்லைன்னு கூட அவருக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, ஜல்லிக்கட்டு மாடு இத்தினோண்டு புல்லுக்கட்டுக்கெல்லாம் வணங்காதுன்றது கூட அவருக்கு தெரியல. குத்தி குடல் எடுத்துட்டு போயிடும். அது முந்திரி பருப்பு சாப்பிட்டு வளர்ந்ததுன்றது கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு சாப்பிட்ற மாடு இருக்கு, 10,000 ரூபாய்க்கு சாப்பிட்ற மாடு இருக்கு. இது எதுவுமே தெரியாம இவர் ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டை பத்தி பேசுறாரு. சரி, ரைட்டு. இப்படி சப்ஜெக்டை பத்தி நாலேஜ் இல்லாத போலி அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு தவைக்க மாதிரியான அரசியல் கட்சியினுடைய தலைமையா மாறி இருக்காங்க. ஒண்ணு. சீமான் எடுத்துக்கிறோம். அவரு நேற்று ஃபுல்லா பேசுறாரு, நான் முதல்வர் ஆனால் தண்ணி, நல்ல தண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அடுத்து இப்ப நான் உன் சோத்துக்கு வர்றேன், சாப்பாடு உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் ராஜா, இப்ப மருத்துவத்துக்கு வர்றேன். இப்படியா கதை சொல்றாரு. இப்ப கேள்வி எங்க நிக்குது அப்படின்னா, நீட் தேர்வுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீட் தேர்வு, நுழைவுத் தேர்வுகள் இருக்கு. அதை எப்படி இன்னைக்கு மாணவர்கள் பிரச்சனையா எதிர்கொள்றாங்க? நீங்க வந்தா என்ன செஞ்சுடுவீங்க? கவர்னரை வச்சு அடாவடி பண்றாங்க, நீங்க வந்தா என்ன பண்ணிடுவீங்க? டோல்கேட்டு பிரச்சனைகள் இருக்கு, ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்கு, ரைட்டா? எல்லா அதிகாரமும் ஒன்றிய அரசுகிட்ட இருக்கு. இதற்கு எதிராக நீங்க எப்படி போராடுவீங்க? நீங்க முதல்வராக வந்துட்டா உங்களுக்கு
அதான் இந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொன்னது மாதிரி ஒரு மனநோயாளி தன்னை அதிபராயிட்டதா ஃபீல் பண்ணிக்கிடுவான். ஓ அவனுக்கு மன உளைச்சலே வராது. அவன் அதிபரா நின்றுகிட்டு பேசுறான் பாத்தீங்களா, அதை கேட்கிறவன் ஒரு ஓரளவு ஒத்த ஜெனரல் நாலேஜோட இருப்பான்ல, அவனுக்கு மண்டை வெடிச்சு போயிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் அதிபராகவே ஃபீல் பண்ணிக்கிற மெண்டல். அப்ப என்ன பேசுறாங்கன்னா, நான் வந்தா கச்சத்தீவை போய் மீட்டுட்டு வந்துடுவேன், நெய்தல் படையை அனுப்பிச்சு பிடிங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா இது இது எவ்வளோ அபத்தமான பேச்சு. முதல்வருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்றத திரும்ப திரும்ப இங்க பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? நீங்க எந்த சட்டம் போட்டாலும் கவர்னர் வழி, மாநில அரசு சட்டங்கள்லயே ஒன்றிய அரசு சட்டம் போட முடியும். அது மட்டும் இல்லை, இந்த மாநில அரசுடைய எல்லையை ஒரே சட்டம் போட்டு மாற்றி விட்டு போக முடியும். தமிழ்நாடு நாளைக்கு விடியும் முன்ன அவங்க இந்த செல்லா நோட்டுன்னு அறிவிச்ச மாதிரி தமிழ்நாடு 3 ஆட்சி பகுதி டெரிட்டரின்னு காஷ்மீர்ல அறிவிச்ச மாதிரி அறிவிச்சான்னு வச்சுக்கோங்க, ராணுவத்தை கொண்டு வந்து இறக்கிட்டு செய்யறதுக்கு இங்க சட்டப்படி இருக்கு. அன்னைக்கு எழுதுவான் தினமலர், ஆகா இது தமிழ்நாடு 3 தேசங்களாக சேர சோழ பாண்டிய தேசங்களாக மலர்ந்ததுன்னு 4 தற்குறிப்பையா அதுக்கும் கைதட்டுவான். ரைட்டா? அப்ப நீங்க ரியல் இஷ்யூஸை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. அது மட்டும் இல்ல, ரியல் இஷ்யூல செய்யறதுக்கு எதிராக பேசுறது. இப்போ வறுமை பிரச்சனை வாழ்க்கை எதுவுமே புரியறது இல்லை விவசாயிகளுக்கு. விவசாய நீ வந்துட்டு, அதாவதுங்க இந்த ரஜினி ஒரு மொக்க படம் எடுத்து ஃபெயிலர் ஆச்சு, வள்ளின்னு ஒரு படம். அதுல ஒரு வசனம், வேலை வெட்டி கொடுங்கய்யா, சேலை வெட்டி தானா கிடைக்கும் அப்படின்னு. அதை பூரா சரியா ஏழை மக்களுடைய, அதாவது எந்த அரசியல் பொருளாதார பாலிசியும் உள்ள ஒரு தற்குறிகளுடைய பழமொழி அது. ரைட்டா? ஆனா சப்போர்ட் சிஸ்டம் என்பது நீங்க எல்லா படிநிலையிலையும் தேவை. நீங்க எந்த ஒரு விஷயத்த செயல்படுத்த போனாலும் எடுத்தோடனே சப்போர்ட் சிஸ்டமும், அடுத்ததா பூர்வாங்க வேலைகள் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு அவசரமாக நீங்கள் உள்ள வீட்டுக்கு வானம் தோண்டுவீங்க. வானம் தோண்டி இது போர்வெல்ல வண்டியை வர சொல்லுவீங்க. சரியா? அன்னைக்கு கட்டடத்துக்கு இது நாட்டுறதுக்கும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொழிலாளிகளும் வந்துட்டாங்க. ஆனால் போரில் வந்துட்டு பிளான் பண்ண இடத்துல தண்ணி இல்லைன்னு ஐடியாவை மாற்றணும்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு லாரியை கொண்டு வந்து தண்ணி எடுத்து, நீங்கள் பார்க்குற வேலைகளை பாருங்கள், இவங்க போர் வேலைகள்லாம் நாளைக்கு வந்து பார்க்குறாங்களாம். இப்படிலாம் நடக்கும். இப்படி எல்லா விஷயங்கள்லையும் உண்டு. அப்போ இன்னைக்கு ஏழைகளுக்கு உடனடியாக இலவச அரிசி தேவைப்படுது, 100 யூனிட் மின்சார இலவசம் தேவைப்படுது, 100 நாள் வேலை திட்டம் தேவைப்படுது. அங்கிருந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள வளர்த்தெடுக்கிற ஒர்க்கை பார்க்கணும். இது எந்த விதத்தில் முன்னேற்ற அரசியலுக்கு எதிரானது? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கு, சரியா? ஒரு பிள்ளைய ஆளாக்குறீங்க, நல்லது. அவனுக்கு ஒரு ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்துட்டு அதில் என்ன தப்பு நடந்துருச்சு? இது நான் சிந்திக்கிற உங்களுக்கு சூடு சொரண அறிவு எதுவுமே இல்லையா? இல்லை பாஜக காரன் சொல்றத வாந்தி எடுக்கிறது அவங்க வேலையா? சரி, நான் இப்படி கேட்குறேன், 1,60,60,000 கோடி ரூபா இந்தியாவில் பெருமுதலாளிகளுக்கு, குஜராத்துக்காரங்களுக்கு பெரும்பான்மையான பேர் இருக்கு. 10 பேர் அக்யூஸ்னா 8 பேர் குஜராத்துக்காரங்க. 1,60,60,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. 1,60,60,000 கோடி. சரியா? தமிழ்நாட்டுக்கு மொத்த இதுவே 10 லட்சம் கோடி கடனை. சரியா? ஜிடிபியே 10 லட்சம் கோடி. அங்க 1,16,000 கோடி ரூபாய் தள்ளுபடி ஆயிருக்கு. அதை பத்தி என்னைக்காவது நீங்க கண்டிச்சு போராட்டம் நடத்துறீங்களா? அதை பத்தி உங்க கருத்து என்ன? இந்த மக்களுக்கு சில 1000 கோடி ரூபாய், ஒரு 10,000 கோடி ரூபாய், 20,000 கோடி ரூபாய் செலவழிச்சா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் எரியுதே. ஏழைகளுக்கும் நடுத்தர மக்களுக்கும் கிடைச்சிடக்கூடாது. இது சாதி புத்தி. பிராமின் என்ன பண்றான்னா, மேல உட்காந்துக்கிட்டு அப்படியே லவண்டிட்டு போறான். அவன் இங்க இடபிள்யூஸ்ன்னு போட்டான்ல, அதை பத்தி சீமான் எதிர்த்து எங்கேயாவது பேசியிருக்காரா? விஜய் எங்கேயாவது எதிர்த்து பேசியிருக்காரா? 8 லட்சம் ரூபா வாங்குறவன் ஏழைன்னு அவன் போட்டு இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்.
அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிராக அது விஜய் இன்ன வரைக்கும் இன்னைக்கு பேப்பரை பார்த்து ஒரு லிஸ்ட் வாசிக்கிறாரா? அதில் அது இல்லையே. அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. 1,60,000 கோடி ரூபாய் இந்திய நாட்டினுடைய பணத்தை இப்படி தள்ளுபடி பண்ணன்னு கேட்க நாதி இல்லையே. கடை வாங்கினதை பற்றி பேசுனா மத்திய தணிக்கை குழுவினுடைய வரம்புக்குள்ள கடை வாங்கின தமிழ்நாட்டிட்ட கேள்வி கேட்குறீங்க. யூபி, மாபி, காப்பி, பீகார் யாருமே அந்த வரம்புக்குள்ளேயே இல்லையே. ஒன்றிய அரசே இல்லையே. அதை பத்தி மோடியை நோக்கி நீ கேளு, உள்ள போயிருவன்ற பயம். சரியா? விஜய் ஒரு பர்சனல் வேலையிலே போய் அவங்கள வச்சுதான் முடிச்சுட்டு வர்றாரு. ரைட்டா? யாரு? சீமான். அப்ப இப்படியான ஆட்கள் இன்னைக்கு இவர்களெல்லாம் போலி அரசியல்வாதிகள், போலியா அரசியல் பண்றீங்க. மக்களுடைய ரியல் பிரச்சனை கூட உங்களுக்கு புரியல. ஒரு ஆட்சி அரசு, இந்திய அரசியலமைப்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னு தெரியல. முதல்வருடைய பதவி என்பது வெறுமனே வந்துட்டு ரொம்ப நிபந்தனைக்கு உட்பட்ட பதவிகளா இருக்கு. அந்த பதவிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் அவங்க அடிக்கிற அடியை பூரா தாங்கணும், இங்க இருக்கக்கூடிய திட்டங்களை பூரா செய்யணும், உங்களை மாதிரி அல்ட்ரா சல்றைக்கு பூரா பதில் சொல்லணும். இவ்வளவு இதெல்லாம் பாலிசியை விடாப்படியாக கடைபிடிக்கணும். எங்களை மாதிரி இடதுசாரிகளுடைய மக்கள் கோரிக்கைகளுக்கும் கவனம் கொடுக்கணும். விடலைன்னா துப்புரவு தொழிலாளிகள் போராட்டம் மாதிரி, சாம்சங் ஊழியர் போராட்டம் மாதிரி நாங்கள விட்டு கொடுக்கறது இல்லை. இப்போ சரியா? அப்போ இதையெல்லாம் யாருக்கு முகம் கொடுக்குறா? நீங்க திமுக கூட்டணி தான் முகம் கொடுக்குது. ரைட்டா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க திமுக கூட்டணி எதிர்த்து அரசியல் பண்ணுங்க, அது உங்க உரிமை. ஆனா அது செய்யக்கூடிய ரியல் இஷ்யூஸை தாண்டி நீங்க என்ன சாதிக்க போறீங்கன்னு சொல்லுங்க. நீட்டை ஒழிக்க ஸ்டாலினால் முடியவில்லை, அந்த வாக்குறுதியில் தோத்து விட்டார். நீங்க எப்படி முறியடிப்பீங்க சொல்லுங்க? நீட்டுக்கு நல்ல மாணவர்களை தயார் பண்ணியா? சிறப்பா தயார் பண்ணி அனுப்பி நான் பண்ண போறேன்னா நீங்க பாஜக அஜெண்டாவுக்கு வேலை செய்றீங்க. ரைட்டா? அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் இப்படித்தான். ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வேலைகள், இன்னைக்கு தமிழக அரசு சந்திக்கிற பிரச்சனைகளை அவங்கள விட நீங்க பெட்டரா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு பதில் சொல்லுங்கன்னு சொல்றோம். திமுக அரசுக்கு தெரியாதது ஒண்ணு சொல்லுனீங்கன்னு சொல்றோம். திமுக அரசு, திமுக கூட்டணி அரசு மிஞ்சி நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத பேசுங்கன்றோம். அதை விட்டு நான் ஆடு மேய்க்கிறேன், நான் மாடு மேய்க்கிறேன், விவசாய பூரா பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்க, காசு கொடுத்தா பிச்சைக்கார. அதாவதுங்க, இந்த பார்ப்பனர்கள் அயோக்கியர்கள், இரட்டை நாக்கு பெருவழிகள்ன்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இலவசம் அப்படின்னு நாங்க சொல்லல, அது அவங்க படம் அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறோம், விலையில்லா இது அவங்களுடைய உரிமை தொகை, இப்படிலாம் பேர் வச்சா உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்க வீட்டுக்கு ஆசையா கொடுக்குற, உங்க அப்பா வீட்டுக்கு ஆசையா கொடுக்குற, அரசாங்க பணம் தானே, அப்புறம் நீ அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றது. சரி, அதைத்தாயா கொடுக்குறோம், அதைத்தான் செய்கிறோம், இதையும் செய்யலையில ஏற்கனவே இருந்தவன் அப்படின்னு சொன்னா அதை நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே அந்த அந்த இதுல இருந்து அப்படியே பின்வாங்கிட்டு அடுத்த மேடையில மறுபடியும் இது இலவசம் பிச்சைக்காரத்தனத்தை ஊக்குவித்தல்னு பேசுறது. மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு செலவழிக்கிறாங்க. இது இலவசம் அல்ல, பிச்சைக்காரத்தனம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டோம் தமிழ்நாட்டில இருந்து. அதை நிரூபிச்சது மட்டும் இல்லாம பாஜக இந்தியா பூரா இதை காப்பி எடுத்துட்டு போய் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பீகார்ல 10,000 போட வச்சது யாரு? எங்க இருந்து எடுத்துட்டு போனா? ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் போட்டுட்டா அவன் புத்தி மாறல. போட்டுட்டு அதுல யார் யார் குடும்ப தலைவர் அக்கௌண்ட்ல இருந்தது பூரா ரிட்டர்ன் அனுப்புன்றான். நாங்க பொம்பளைகளுக்கு தான் போட்டோம், உனக்கெல்லாம் போடல அப்படின்னு திரும்ப அனுப்புடான்றான். சரிங்களா? அப்ப இதெல்லாம் எங்க இருந்து செஞ்சுச்சு? இப்ப திராவிட மாடல்னு உங்க பேர் வச்சு செய்யறாங்க. சரியா? திராவிட மாடலோடு என்ன பகை உங்களுக்கு? ரைட்டா? தமிழர்களுக்கு எதிராக என்ன செஞ்சுன்னா ஒண்ணும் கிடையாது. அப்ப நீங்க அவங்க என்ன பேர் வச்சாலும் சரியா, தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் அதிகாரத்துக்கும் வலு சேர்த்திருக்காங்க. அவங்கள தாண்டி திராவிட மாடலை விட நீ தமிழ் தேசிய மாடல்னு சொல்றீங்கள, என்ன பெட்டர்னஸ் காட்ட போற? இப்ப மறுபடியும் பிச்சைக்காரன்னு சொல்லியா கொடுக்குற? அதாவதுங்க, இந்த 100 நாள் வேலை திட்டம் சும்மா வரல. 2000 கடும் பஞ்சம் நாடு முழுக்க.
நாடு முழுக்க கடும் பஞ்சம், மாங்கட்டை சாப்பிட்டு சாகுறாங்க, தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, பெரும் போராட்டமா இருக்கு. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ்ல இடதுசாரிகள் கூட்டணி ஆட்சியா இருக்கிறாங்க. பெரும் விவாதம், சர்ச்சை, பிரச்சனை. அதனூடாக தொடர் போராட்டத்தினூடாக இந்திய முழுக்க விவசாய சங்கங்கள் இடதுசாரிகளுடைய குரலாத்தான் 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரப்பட்டது, சட்டமாக்கப்பட்டு. ஓகே, ரைட்டா? ஆனா அதை இன்னைக்கு என்ன பண்றீங்க நீங்க? காசு கொடுத்து பிச்சைக்காரங்களாக்குறேன்றீங்க. அப்ப விவசாயிகள் தங்கள் ரத்தம் சிந்தி அப்ப செய்வாங்களா? எங்க இருந்தாருன்னு தெரியல. இப்படி வந்த ஒரு உரிமை போராட்டங்களை பூரா கொச்சைப்படுத்துற வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இது போலி அரசியல் கட்சிகள்னு சொல்றோம். நாம் தமிழரும் சரி, தாவேக்காவும் சரி, போலி அரசியல் கட்சிகள். இப்ப நாம் தமிழருக்கு ஒரு நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இடதுசாரியா, வலதுசாரியா, மையவாதியா? இந்த கேள்விக்கு நாம் தமிழர்காரங்க பதில் உண்டா? கேட்டால் லந்தடிக்கிறது. இடதுசாரி, வலதுசாரி, மைய. உலகத்துல அரசியல் அர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. நீ இடதுசாரியா, வலதுசாரியா, சென்ட்ரிஸ்டா, மையவாதியா? இது கோட்பாட்டு வார்த்தங்கள். இதற்கு பதில் வேணும். சரியா? நான் உன்னைய வலதுசாரின்னு சொல்றோம், நீ பாசிஸ்ட்னு சொல்றோம், நீ தமிழ் தேசிய விரோதின்னு சொல்றோம், நீ காட்டி கொடுக்கிறவன் சொல்றோம். ரைட்டா? இதுக்கு மறுப்பு யாராவது சொல்ல தயாரா? நாம் அவர்களோடு ஒன்னா பொதுமை இடையில அவர்கள் இடதுசாரி இல்லைன்றதை நிரூபிக்க தயார். சரிங்களா? அப்ப இதெல்லாம் இந்த போலி கட்சிகளை ஒழிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரிங்களா? உண்மையிலேயே திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு அரசியல், இடதுசாரி அரசியல் மாற்றம் தான் எழுந்து வர வேண்டியிருக்கு. பரந்த அளவுல விவசாயிகளும் தொழிலாளர்களும் ஒருங்கிணைஞ்ச அவருடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தக்கூடிய கட்சிகள் அரசியலுக்கு வர வேண்டியிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அரசியல் கட்சி இன்னைக்கு இருக்கானா? இல்லாம அதை வாய்ச்சாவடாலாக பேசக்கூடிய போலிகள் தான் இன்னைக்கு கட்சிகளாக இருக்கிறாங்க. அப்ப இதைத்தான் வேலூர் மாநாட்டில் விஜயனுடைய பேச்சுல ரொம்ப வெளிப்படையா பார்க்க முடியுது. அவர் திரும்ப திரும்ப ஸ்டாலினுக்கும் அவருக்கு அந்த குஸ்தி சண்டை நடக்கிற மாதிரியே பேசிட்டு போயிடுறாரு. நீங்க திமுகவை விட ஒவ்வொரு பாலிசிலையும் என்ன டெவலப்மெண்டா செய்வீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு புத்தி இல்லைன்னா அரசியலுக்கு வராதிங்க. அதை பத்தி பேசவே அறிவு இல்லையே, ஒரு அறிவு இல்லையே, ஒரு வார்த்தை இல்லையே உங்கள்கிட்ட. இல்லையா? நான் திமுகவை விட திமுக திராவிட அரசியல் என்கிற பெயரில், விடியல் என்கிற பெயரில் செய்யக்கூடிய திட்டங்களுடைய பிரச்சனைகள் இது இந்த மக்களை இப்படி வளர்ச்சியை தடுத்து வச்சிருக்கு. இந்த மக்களை இப்படி முன்னேற்றல, நாங்க வச்சிருக்கோம் மாற்று திட்டம், இந்தா பாருங்க அப்படின்னு பேசி வந்தா அது உண்மையான பேச்சு. அதுதான் உண்மையான அரசியல். அதுதான் நாங்க பேச சொல்றோம். அதை பேசுவதற்கு தகுதியுள்ள ஒரே ஆட்கள் எங்களை போன்ற இடதுசாரி, தெளிவான இடதுசாரி அரசியல்வாதிகள் தான். சரியா? இன்னைக்கு திமுக கூட்டணி என்பது பாஜகவை எதிர்ப்பதிலும் அடிப்படை மக்களுடைய பிரச்சனைகளை கண்கொண்டு பார்த்து நுண்ணியமா சில வேலைகளை முன்னெடுக்கிறாங்கன்ற அடிப்படையில தான் நாம் ஆதரவை தெரிவிக்கிறோம். ஆனா திமுக கூட்டணிக்கு ஒரு வலுவான எதிர்கட்சி வரணும்னா அது இடதுசாரியுடைய எதிர்கட்சி தான் வரணும் அப்படின்றது தான் நம்முடைய ஆணித்தரமான பேச்சு. அப்பதான் அரசியல் தெளிவடையும். ஓகே சார், பல்வேறு கதைகள் நன்றி. நன்றி.